அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜம்மு கேஃபப் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 13. ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறோம், ஓகேவா? சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஜங்கு, ஏன் இந்த மாதிரி? ஏய், எனக்கு தெரியும்டி உனக்கு பிடிக்கலன்ட்டு. ஆனால் இப்போ கூட கேட்குறேன்டி, உன்கிட்ட கெஞ்சுறேன், லவ் பண்ணுறியாடி? ஆனால் ஜங்கு, எனக்கு புரியுது நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்ட்டு. உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் இன்னமும் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் நான் கேட்க விரும்பல ஜங்கு. ஆனால் நீங்கள் என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்குறீங்கல்ல, ஆனால் என்னால் எதையும் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் உங்கள் கூட நான் இருக்கும்போது எல்லாமே வேறு மாதிரி. ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்கீங்க, இன்னொரு டைம் வேறு மாதிரி இருக்கீங்க. இது யார்? என்னால் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதான் நான் அப்படி சொல்லிட்டேன். பட் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐம் ரியலி சாரி ஜங்கு. ஏய், புரியுதுடி, ஒரு டைம் பார்த்தா லவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கிறேன். ஒரு டைம் பார்த்தா பொண்ணுங்களை கொலை பண்ணுறேன். அதெல்லாம் தெரியலடி, ஏன்னு தெரியல. உன்கிட்ட வந்ததுக்கப்புறம் டோட்டலாக மாறிட்டேன்டி. ஆனால் நீ எப்போ என் பொண்டாட்டி இல்லைல்ல, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இதை என்னால் மொத்தமாக ஏற்றுக்க முடியலடி. அதான் நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லடி, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாலே இந்த கல்யாணம்லாம் வேறடி. ஜஸ்ட் நார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கிராண்டாக பண்ணி எல்லாமே பண்ணால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நீ ஒத்துப்பல்லடி. உனக்கு பிடிக்கும்ல அப்படின்ட்டு ஒரு சைல்டிஷாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறான். ஜங்கு, என்ன நீங்கள்? ஏய், எனக்கே தெரியுது ரொம்ப கேவலமாக உங்ககிட்ட கெஞ்சிறேன்ல. அது இந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி கெஞ்சினது கிடையாதுடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசுகிறான். ஸோ அப்படியே கார் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஜங்கு, பார்த்து கார் ஓட்டுங்க. சரிடி, எனக்கு தெரியுது அப்படின்ட்டு அவன் காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி அந்த பிளேஸும் வந்துடுது. ஸோ நீங்கள் தான் அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில இறங்கலான்னு போகிறீங்க. ஏய், கொஞ்சம் இருறி, நான் வர்றேன், நீ இறங்காத, இங்கே அப்படியே கொஞ்சம் கஷ்டம் நடக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் அப்படியே லிஃப்ட் பண்ணுறான். அந்த வெட்டிங் கவுனோடையே அது செம்ம வெயிட்டு, உங்களால் தூக்கிட்டு நடக்க முடியல. பட் ஜங்குக்குள்ள வந்து ஈஸியாக தூக்கிடுறான். ஜங்கு, இது ஓவர் வெயிட்டாக இருக்கும். ஏய், உன்னால் ஹீல்ஸை போட்டு இதை நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ அது வந்து சன் வந்து அப்படியே மறையுது. ஸோ பார்க்குறீங்க மவுண்டெயின் பிளேஸ். ஸோ அங்கே சைட் ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்குது. பட் சின்னதாக ஒரு வீடு, பார்த்தா 2 பேர் ஸ்டே பண்ணக்கூடிய அளவுக்கு தான். ஸோ அந்த மவுண்டெயின் கீழே அப்படியே தண்ணியெல்லாம் அப்படியே பாஞ்சிட்டு போகுது மேலேருந்து. அந்த வியூவே செம்மையாக இருக்குது. அங்கங்கே பேர்ட்ஸு அந்த சவுண்ட்ஸு மட்டும்தான் உங்களுக்கு கேட்குது. ஸோ எல்லாமே சுற்றி பார்க்குறீங்க. அந்த வீடு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. உட்டால் கட்டியிருக்காங்க. நீங்கள் ஜங்க பார்த்துட்டு, ஜங்கு, ஏய், இது பிடிக்கும்டி, உனக்கு பெரிய வீடு அந்த மாதிரி ரிச்சாக இருந்ததுன்னா பிடிக்காது. நேச்சுரலாக நீ வந்து பாரு உள்ள அப்படின்ட்டு. ஸோ அங்கங்கே கல்லாக இருக்குது. ஸோ அங்கே வந்து சின்ன குளம் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டி உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறான். இது எப்படி? இது ஜஸ்ட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாந்தி. இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிட்டேன். இந்த மாதிரி பிளேஸில் நீ இருந்தியன்னா உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குடி. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுவேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் அந்த மாதிரி. என் பாப்பாவுக்கும் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்டி அப்படின்ட்டு அவன் வந்து உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த வீட்டில் போகும்போதே கீழே ஸ்டெப் இருக்கும். ஸோ அதுவும் உட்லாகவும் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஏற்றிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வீடு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அங்கங்கே குட்டி குட்டி டால்ஸு மினியேச்சர்ஸ் எல்லாம் வந்து கட்டி வச்சுருக்கான். ஸோ அவ்வளோ அழகா எல்லாமே சின்னதாக கிளாஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் சவுண்ட்ஸு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஹீல்ஸ்லாம் கழட்டிட்டு அப்படியே சும்மா நடந்துட்டு போகிறீங்க அந்த கவுன் எடுத்துகிட்டு. ஸோ ஜவு உங்களை பார்க்குறான். பார்க்க ஒரு குட்டி ஏஞ்சல் இந்த வானத்துலேருந்து வந்து இறங்குன மாதிரி ஒரு ஏஞ்சல் நடந்து போகிற மாதிரியே இருக்கால்ல. எப்படி மாறிட்ட ஜங்கு அப்படின்ட்டு
அந்த ஜங்குக்கு உங்க பின்னாடியே வர்றான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டைனிங் ஹால் தான் பார்க்குறீங்க. ஒரு சின்னதாக ஒரு டேபிள் போட்டு இந்த சைடு இந்த சைடும் சேர் போட்டிருக்கு. ஸோ அந்த சைடு பார்க்குறீங்க 2 ரூம் இருக்குது. ஒரு ஹால், ஒரு கிச்சன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஹாலில் பெரிய ஒரு சோஃபா, ஒரே ஒரு சோஃபா தான். அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். சென்டரில் லைட்டாக ஒரு குட்டியாக ஒரு டிவி இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே போனால் அதெல்லாம் பார்க்க 2 பேர் கம்ஃபர்ட்டாக தூங்கக்கூடிய அளவுக்கு அந்த பெட்லாம் செட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த பெட்டுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு குட்டியாக ஒரு டிவி இருக்கும். ஸோ எல்லாமே பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் உள்ளே போயிட்டு பார்க்குறீங்க ஓப்பன் பண்ணி. ஸோ ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. எப்படின்னா ஃபுல்லாகவே அந்த ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் சைட்டில் எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி சைட்டில் ஃபுல்லாமே எல்லை அந்த மாதிரி செட் பண்ணி நேச்சுரலாக செட் பண்ணியிருப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏதோ ஹெவனுக்கு வந்த மாதிரி ஃபீலாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படியே வந்து பெட்டில் உட்காந்துட்டு ஜங்க பார்க்குறீங்க. அவன் உள்ளே வந்து குட்டி சோஃபா இருக்கும். ஒரே ஒரு சேர் தான். அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துக்கிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். என்ன ஜங்கு பார்க்குறீங்க? இல்லடி, பார்க்க குட்டியாக ஒரு ஏஞ்சல் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஏன் அக்கா உட்காந்துக்கிறீங்க? இங்கே வாங்க. இல்லை, நான் இங்கே இருக்குதான் சரி. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறியா? ஆ, இந்த ட்ரெஸ்ஸை நல்லா போட்டுக்கவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடி கலெக்ட் ட்ரை பண்ணுறீங்க. பட் இது நான் வர்றேன் அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வந்து பின்னாடி ஜிப் மாதிரி இருக்கும், அதை அப்படியே கழட்டி விட்றான். ஸோ அப்படியே அது கலண்டுறது. ஜங்கு ஐஸை வந்து அவன் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஜங்கு, நான் உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஒரு ஷார்ட்ஸும் லைட்டாக இன்னர் மாதிரி மேலே போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு ஷால் ஒன்று எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே கவர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்கக்கூடாதா? ஏன் ஜங்கு, என்னை பார்க்க மாட்டீங்களா? இல்லடி, இப்போ ப்ரெக்யா வேறு இருக்க. உன்னை இந்த மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அந்த மூடு வந்துடும்டி. அப்புறம் எல்லாமே ப்ராப்ளம் ஆயிரும். நீ நீ இப்படியோ இருந்துக்கோ அப்படின்ட்டு ஜவுக்கு அந்த இடத்துட்டு கிளம்பிடுறான். உங்களுக்கு என்னடா அப்படின்னு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வந்து ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட் மாதிரி எடுத்து போட்டிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து வெளில வர்றீங்க. ஆல்ரெடி ஜங்குக் தான் இன்னொரு ரூமில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கான். அங்கே வந்து கிச்சனில் வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்கை பார்த்துட்டு கிட்ட போகிறீங்க. என்னடி பார்க்க டால் மாதிரி இருக்க தெரியுமா? ஜங்கு, என்னை வர்ணிக்கிறது போதும், ஆனால் நீங்கள் குக் பண்ணுறீங்க. அதெல்லாம் நான் பண்ணுவேன். என் பொண்டாட்டிக்கு நான் பண்ணாமல் அங்கே பாரு மெனுவை அப்படின்ட்டு காட்டுறான். எல்லாமே உங்களுக்கு ப்ரெக்னென்ட் டைமில் என்னடா சாப்பிடுவீங்களோ எல்லாமே ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கான். இது எப்படி இது? ஏய், இந்த இந்த ட்ரிங்க்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் குடிக்க மாட்டேன். ஏய், அப்படியெல்லாம் இல்லை, இதெல்லாம் நீ குடிக்கணும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்தா, ஆல்ரெடி உனக்கு ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவக்காடோ ஜூஸ் தான் அதை எடுத்து கொடுக்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜங்கு, இது கண்டிப்பாக குடிக்கணுமா? குடிக்கணும், குடிட்ரி. அது மட்டும் இல்லை, நீ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அது பீஸா பர்கர் அந்த மாதிரி ஃபுட்லாம் நீ சாப்பிடவே கூடாது. ஆல்ரெடி 2 மந்த் ஆயிடுச்சு, ப்ரெக்யா வேற இருக்க. என் பேபி ஹெல்த்தாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, உன்னோட ஹெல்த் எனக்கு முக்கியம். ஏன்னா நீ கடைசி வரைக்கும் எனக்கு வேணும்டி, உன் லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும். அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க பாரு, ஓகேவா? ஆனால் ஜங்கு, இல்லை குடி. என்ன ரோஹி, குடிமா. ஏன் நீ இந்த மாதிரி வைக்கிற? எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது. என் பாப்பால்ல, குடி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தர்றான். ஸோ நீங்களும் அப்படியே அந்த செல்ஃப் மேலே உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு, போதும் ஜங்கு, எனக்கு வயிறு ரொம்ப ரொம்பிருச்சு, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேண்டாம், இரு வர்றேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே அவன் ஹிப்பில் ஓவர் பண்ணி உட்கார வச்ச மாதிரி அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அந்த சோஃபாவில் எடுத்து உங்களை அப்படியே உட்கார வைக்கிறான். நீங்களும் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? இங்கே பாரு, பேபிஸுக்கு தேவையான க்யூட்டான சாங்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துரு, நான் டிவியில் போட்டுடுறேன், உனக்கு குக் பண்ணிவிட்டு இங்கேயே கொண்டு வரேன், ஓகேவா? அப்படின்ட்டு உங்களுக்கு தான் அதை போட்டுட்டு அவன் வந்து கிச்சனுக்கு போயிட்டு குக் பண்ணுறான். ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான், நைட்டில் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடணும் அப்படி இப்படி பார்த்து பார்த்து குக் பண்ணுறான். ஸோ அவன் எல்லாமே குக் பண்ணிட்டு அப்படியே இந்த டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணுறான். முன்னாடி சின்னதாக டேபிள் இருக்கும். ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜங்கு, ஏய் இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா, இங்கே வா
அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஃபுட்டை தான் அது ஒவ்வொன்றா ஃபீட் பண்ணுறான். பட் உங்களால் சாப்பிட முடியல. ஜங்குக் போதும் ஜங்குக், இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது. நான் ஜஸ்ட் 2 மந்த் தானே. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா? வாமிட்டிங்காக இருக்குது. எனக்கு மேரேஜில் ஆனிச்சில் அங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல. அதான் சீக்கிரம் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே என்னை கூப்பிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ், என்னால் முடியல. ஆல்ரெடி அந்த அவக்காடோ ஜூஸ் ஒரு மாதிரி வாமிட்டிங்காக. ஏய் என்னடி? ஏய் என்னடி? இல்லை ஜங்குக் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஷர்ட் ஃபுல்லாக அப்படியே வாமிட் பண்ணிடுறீங்க. ஏய் வாமிட் வர்றேன் அப்படின்ட்டு அவள் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வரான். ஏன்னா நீங்கள் அப்படியே உட்காந்துருப்பீங்கல்ல, நீங்கள் போட்டுக்க டிஷர்ட்லேயே அப்படியே வாமிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஏய் கலட்ரி அப்படின்ட்டு அந்த டிஷர்ட் அப்படியே கழட்ட வச்சுட்டு உள்ளே பார்த்தா நீங்கள் எதுவுமே போட்டில்ல. ஏய் என்னடி மேலே இன்னர் கூட போடலையா? சரி அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவள் எதையும் கேர் பண்ணிக்கல. அப்படியே அவங்க செஸ்ட்லாம் பட்டிருக்குங்களே அதை வச்சு துணியால் அப்படியே குவைப் பண்ணி விட்றான் வாட்டரை வச்சு. உங்கள் வாயெல்லாம் வந்து அப்படியே மவுத்துலலாம் ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஷர்ட் எடுத்து வந்து அவன் வந்து போட்டு விட்றான். ஜங்குக் எனக்கு ஷர்ட் வானாம். ஓ சரிடி சரி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டிஷர்ட் வந்து எடுத்து போட்டு விட்றான். ஏய் நீ சாப்பிட்டுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஆம்லெட் இருக்குல்ல, இதை வந்து ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நீ வந்து சாப்பிட்டுக்கோ. உனக்கு இது இப்போ ஓகேவாக இருக்கும். நான் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு வரேன். வாமிட் பண்ணால் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏதாச்சும் புளிப்பு ஏதாச்சும் வேணுமா? ஆமாம் ஜங்குக், எனக்கு ஏதாச்சும் நல்ல புளிப்பா. சரி சரி நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டு உங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் இந்த ஆம்லெட்டை சாப்பிட்டுட்டு, ஜங்குக் எனக்கு வேண்டாம், இந்த ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு பிடிக்கல. என்னடி இப்போ தான் புளிப்பு ஏதாச்சும் வேணும்னு சொன்னேன். நான் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கோடி, கொஞ்சம் ஸ்டொமக்குக்கு நல்லாயிருக்கும். இப்போ தான் வாமிட் பண்ணியிருக்கல. ஆனால் இந்த ஹாஃப் பாயிலே எனக்கு போதும், வயிறு ரொம்பிடுச்சு. என்னது ஹாஃப் பாயில் போதுமா? ஏய் இந்த மாதிரி சாப்பிட்டு வெய்யேன், உன் ஹெல்த்து என்ன ஆகுறது? நான் ஜஸ்ட்டு சும்மா தான் தந்தேன். இன்னும் எவ்வளோ ஃபுட்டு இருக்குது. நீ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. நானே உனக்கு எல்லாமே பண்ணி விட்றேன், ஓகேவா? ஆனால் குட்ரி அப்படின்ட்டு ஜங்குக் தான் அந்த கிளாஸில் கொண்டு வந்துருப்பான். அதை உங்ககிட்ட கொடுக்குறான். ஸோ நீங்கள் லைட்டாக வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக அவன் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஏய் என்னடி ஸ்மெல்லாம் பண்ணுற? இல்லை எனக்கு எந்த ஃபுட்டை பார்த்தாலும் ஸ்மெல் பண்ணி சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரிடி புரியுது, குடி அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் குடிக்கிறீங்க. உங்களுக்கு அது ஓகேவா இருக்குது. ஸோ கடகடன்னு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து உங்கள் ஹேண்டை நீட்டி கொடுக்குறீங்க. என்னடி அதுக்குள்ளே குடிச்சிட்டியா? ஆமாம் நல்லாயிருக்கு, எனக்கு இன்னொரு கிளாஸ் கொடுக்குறியா? உன் வயிறுக்கு நீ சொன்ன மாதிரி ரொம்ப இதமாக இருக்குது. சரி சரி நான் ஒரு கிளாஸ் வச்சு தான் இருக்கேன். சரி இது கொண்டு வரேன் அப்படின்ட்டு கொண்டுட்டு ஜங்குக்கு வர்றான். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கையை நீட்டி குடி ஜங்குக், நான் குடிக்கிறேன். இது குடிக்கணும்னா இந்த பவுல் சூப் பண்ணி குடிக்கணும், அப்போ தான் இதை தருவேன். இன்னும் ஜங்குக் இது ரொம்ப போங்காட்டம். நீ தான் இல்லை, நீ ஒழுங்காக சாப்பிடவே இல்லை மார்னிங்லேருந்து. குடி இந்தா அப்படின்ட்டு அந்த சூப் உங்களுக்கு நீட்டுறான். அது ஃபுல்லாக பார்த்தா வெஜிடபிள் சூப்பாக இருக்குது. என்ன ஜங்குக் ஒன்று வெஜிடேரியனாக இருக்குது, நான்வெஜ்லாம் கிடையாதா? இவ்வளோ நாளாக நான்வெஜ் தானே சாப்பிட்டேன், இப்போதைக்கு கொஞ்சம் வெஜிடேரியனுக்கு சாப்பிட்டு, புரியுதா? இம்பார்ட்டன்ட் வெஜிடேரியன்லாம் இதுக்குள்ளே இருக்குது, எல்லாமே போட்டிருக்க பீன்ஸ்லாம். நீ குடிக்கு, புரியுதாடி? குடிடி. ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற? எதை கொடுத்தாலும் பிடிக்கலன்னு சொல்கிற. ஆனால் எனக்கு இது பார்க்க சரி குடி அப்படின்ட்டு அவன் உங்களுக்கு எடுத்து அப்படியே ஸ்பூனில் ஃபீட் பண்ணி விட்றான். ஸோ நீங்கள்கிட்ட கொஞ்சம் குடிக்கிறீங்க, ஹாஃப் குடிச்சிட்டு ஜங்குக் போதும் ஜங்குக் ப்ளீஸ், எனக்கு வேண்டாம், இது பிடிக்கவே இல்லை, இந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக், எனக்கு அந்த ஆரஞ்சு ஜூஸை கூட எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. ஏய் இப்போ தான் கஷ்டப்பட்டு உனக்கு எல்லாமே ஃபீட் பண்ணேன், அதுக்குள்ளே நீ வாமிட் பண்ணுறத இந்த குடி அப்படின்ட்டு கொடுக்குறான். அப்போ நீங்களும் நல்லா குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு ஜங்குக்கிட்ட கொடுக்குறீங்க. போதுமா? குடிச்சிட்டியா?
சரி இரு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு வரான். அதுக்குள்ளே நீங்கள் அந்த சோஃபாலே சாஞ்சு தூங்கிடுறீங்க. நீங்கள் குடிச்ச அந்த ஆரஞ்சு ஜூஸோட அது அங்கங்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே வைப் பண்ணலான்ட்டு போகிறான். அவனுக்கு உங்கள் லிப்ஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. டேய் ஜங்கு, என்னடா யோசிக்கிற? அவள் ப்ரெகியாக இருக்காடா. ஆனால் கிஸ் பண்ண தப்பு இல்லைல்ல. லிப்ஸ் எப்படி அப்படியே பார்க்க ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது. கொஞ்சமாச்சும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு கிட்ட வந்து ஜங்குக்கு உங்கள் லிப்ஸை அவனோட லிப்ஸை அப்படியே அட்டாச் பண்ணி அப்படியே லிக் பண்ணி எடுக்கிறான். ஸோ நீங்கள் லைட்டாக சினுங்குறீங்க. ஸோ டக்குனு லிப்ஸை வந்து எடுத்துட்டு என்ன லிப்ஸு அப்படியே கிஸ் பண்ணலான்னு தோணுது. பட் என்ன பண்ணுறது, இழஞ்சிருவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஈர துணி மாதிரி இருக்கும் அதை வந்து காட்டனில் வந்து அப்படியே வந்து வைப் பண்ணி விட்டு அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு பெட்டில் தான் கொண்டு வந்து போடுறான். போட்டு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு ஸோ அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து தூங்குறான். நீங்கள் இந்த சைட் திரும்பி அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அவன் ஹேண்டை போட்டு அவங்க ஸ்டொமக்கில் அவன் கையை வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்கான். டேய் பாப்பா சீக்கிரம் வந்துடுறா, அப்பா பாவுண்டா, ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே. நீயும் வேணும், உங்கள் அம்மாவும் எனக்கு வேணும்டா. என்னால் முடியல தெரியுமா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் உன்னையும் நான் சீக்கிரம் பார்க்கணும்டா. நீ எப்படி இருப்பேன்னு தெரியல, பையனா பொண்ணான்னு கூட தெரியல. ஆனால் கண்டிப்பாக நீ கேர்ளாக தான் இருப்ப. என் பிரின்சஸ், என் லிட்டில் பிரின்சஸ். பார்க்க அப்படியே என் பொண்டாட்டி மாதிரியே நீ இருப்ப. எனக்கு தெரியும் நீ ரொம்ப அழகாக இருப்ப. ஆனால் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் ஒரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஹக் பண்ணி அப்படியே தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எதாவது ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? ஆனால் இப்போ தான் தூங்கின மாதிரி ஃபீலாக இருக்கேன். என்ன இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழும்புறீங்க. எழுப்பி பார்த்தா பக்கத்தில் ஜங்குக்கு இல்லை. ஆனால் மார்னிங்கே எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது. ஆனால் வாமிட் பண்ணுறதுக்கு வயிற்றில் எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? டைம் என்ன ஆகுது? அச்சோ, இவ்வளோ டைம் ஆச்சா? இப்போ என்ன பண்ணுறது? ஜங்கு திட்டுவானா நம்ம லேட்டாக இருந்துச்சா? சரி வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்லிப்பரை போட்டு கடகடன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்து பார்க்குறீங்க. உங்கள் ஜங்குக்கு இல்லை. கிச்சனில் போய் பார்க்குறீங்க, கிச்சன்லேயும் இல்லை, ஹால்லேயும் இல்லை. எங்கே போயிருப்பான்? ஒரு இடத்தையும் காணோம். இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு வேளை இல்லை வெளில போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வர்றீங்க. வெளில வந்து பார்த்தா ஜங்குக் தான் அங்கே சில விறகுகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே அவன் ஷோல்டர் மேலே எடுத்து போட்டுட்டு அப்படியே நடந்து வர்றான். ஒரு ஷார்ட்ஸும் ஒரு பனியன் தான் போட்டிருக்கான். அவனுக்கு அவ்வளோ சொட்டாகுது. மார்னிங் ஒரு 9:30 இருக்கும். அந்த மாதிரி தான் சன்லைட் நல்லாவே படுது அவன் மேலே. ஸோ அதை பார்க்கும்போது செம்ம ஹாட்டாக இருக்கான். ஸோ அவன் முடியலாம் அப்படி முன்னே வந்து விழுது. பார்க்க அவ்வளோ க்யூட்டாகவும் இருக்கான். பட் அவன் பாடியை பார்க்கும்போது அவ்வளோ ஹாட்டாக இருக்கான். என்ன ரோஹி, உனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகுதா? ஏன்னா இவன் இப்படி இருக்கா? இப்போ தான் புரியுது ஏன் இந்த பொண்ணுங்கள்லாம் இவன் பின்னாடி சுற்றுதுங்கன்னு. ஆனால் நம்ம பின்னாடி தானே இவன் சுற்றுறான். நம்ம ரொம்ப லக்கி இல்லை அப்படின்ட்டு. ஸோ அங்கங்கே கல் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்கி நடந்து வந்து போகிறீங்க. அப்போ ஜங்குப்தா, ஏய் பொண்டாட்டி, என்னடி நீ தனியாக நடந்து வர, நில்றி விழுந்துட போகிற அப்படின்ட்டு ஜங்கு ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். அந்த விறகெல்லாம் அங்கெல்லாம் போட்டுட்டு, எதுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வர்றீங்க அப்படின்றதுக்குள்ளே ஜங்கு கொண்டு போய் லிஃப்ட் பண்ணிடுறான். இப்போ எதுக்கு என்ன தூக்குனீங்க? ஏய் நீ இங்கே பாரு, எப்படி இருக்குது இந்த பிளேஸை பார்த்தியா? புரியுதா உனக்கு? ஸ்லிப்பரை போட்டு நடக்கிற, ஒருவேளை வழுக்கி விழுந்துட்டேன்னா அங்கங்கே தண்ணியாக இருக்குது தெரியுமா? இந்த மாதிரிலாம் நடக்காத சரியா? வெளில வரனா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. ஆனால் ஜங்கு, எனக்கு எனக்கு உனக்கு காணும், அதான் தேட்டு வந்தேன். ஏய் ஃப்ரெஷ்ஷப் பண்ணியா? ஃபேஸ் வாஷ் கூட இன்னும் பண்ணலை, அதுக்குள்ளே என்னை வெளில வந்து தேட்டியா? ஓ மிஸ் பண்ணுறியா என்ன? அது உனக்கு காணும், அதான் தேடி வந்தேன். சரி வா, அப்போ இந்த விறகு அதெல்லாம் அங்கேயே கிடக்கட்டும், அப்புறம் தூக்கலாம். எதுக்கு கொண்டு வந்தேன்?
அதான் வீட்டில் கேஸ் இருக்குல்ல. ஏய், அதெல்லாம் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். நீ வா முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு வந்து வாஷ்ரூமில் தான் விட்டு அப்படியே உங்களுக்கெல்லாம் ப்ரெஷ்லாம் பண்ணி விட்றான். நீங்கள் சங்குக்கு நான் பண்ணிக்கிறேன். ஏய், நீ குழந்தடி, நீ எதுவும் பண்ணிக்க மாட்டே, எனக்கு தெரியும் நீ என்ன மாதிரி ப்ரெஷ் பண்ணுவேன்ட்டு அப்படின்ட்டு எல்லாமே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே வா, இங்கே வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இவங்க லிஃப்ட் பண்ணிட்டு போகிறான். சங்குக்கு என்னால் நடக்க முடியும். ஏய், இப்போதைக்கு நீ நடக்க வேண்டாம். ஒரு 5 மந்த்துக்கு அப்புறம் நீ நல்லாவே ப்ராப்பராக நடந்துக்கோ. அப்போ தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். இப்போதைக்கு என் பேபி வயிற்றில் தங்கணும்ல. அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா ரெடி பண்ணுறது, நீ லைட்டாக கீழே விழுந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் உன்னை கேரிங்காக பார்த்துக்கணும். வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் காஃபி போட்டு எடுத்து கொடுத்தாரா. ஸோ நீங்களும் அப்படியே சிப் பண்ணிவிட்டு ஜங்கு பார்த்துட்டு நிற்கிறீங்க. என்னடி குடிச்சிட்டல்ல, குடு, கப்பை குடு. இந்தா. இப்போ என்ன பண்ண போகிறேன்? அது நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றேன். சரி, குட் கேர்ள். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரணும். மார்னிங் இன்னும் எதுவும் சாப்பிடல. ஆமாம் ஜங்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் உங்கள் ஹாட் வாட்டர்லாம் செட் பண்ணி வைக்கிறேன். ஜங்குக்கு நானே ஏய் வந்து உட்காந்து குடி இந்த பாத்தப்பில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு ஸோ சோப்லேருந்து ஷாம்புலேருந்து டவல்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு ருஹி இங்கே பாரு, ரூமில் உனக்கு ஏற்ற ட்ரெஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுட்டு இல்லை நீ ஃப்ரெஷ்ஷாக பண்ண சொல்லு. நீ வேற பாத்ரூமில் வலிக்கி விழுந்த போகிற, நான் தூக்கம் வருவேன் சரியா? ஆனால் நான் ஏய் அதான் சொல்கிறேன்ல, நான் சொன்னால் ஒரு டைம் கேட்கணும், செகண்ட் டைம் என்னை சொல்ல வைக்காத, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறான். என்ன இவன் காலையிலே இவ்வளோ ரூடாக பேசுகிறான் அப்படின்ட்டு நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ அப்படியே வெளில இறங்குறீங்க. அதுக்குள்ளே ஜவுக்கு வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல ஃப்ரெஷ்ஷப் ஆனதும் அவனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு, நல்ல வேலை நானே வந்தேன் அப்படின்ட்டு ஜவுங்களை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் அப்படியே உட்கார வச்சுட்டு அவனே எல்லாமே தொடச்சி விட்றான். உங்களுக்கு இதெல்லாம் அவன் பண்ணும்போது ஒரு அம்மா இருந்தால் நம்மளை எப்படி பார்த்துப்பாங்களோ, ஒரு பேபியை குளிப்பாட்டி ட்ரெஸ்லாம் போட்டுவிடுவாங்களோ, எல்லாமே அவன் பண்ணுறான். இந்த மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணதே இல்லை. பட் ஸ்கூல் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருப்பீங்க, எங்கள் அம்மா அப்படியெல்லாம் எனக்கு பண்ணுவாங்க, எல்லாமே போட்டுவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜங்குக்கு ட்ரெஸ்லாம் அப்படியே போட்டு விட்டதுக்கப்புறம் எழும்பி நிப்பாட்ட வைக்கிறான். ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் பின்னாடி அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? எதுக்குடி என்ன பேக்கப் பண்ணுற? இல்லை எனக்கு தோணுது உன்னை பேக்கப் பண்ணணும்னு. தப்பா ஜங்குக்? அதெல்லாம் தப்பு இல்லை. பட் இப்படி சடனாக பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்டை உன்னோட குட்டி ஹேண்ட் எடுத்து என் செஸ்ட் மேலே வச்சேன்னு வச்சுக்கோவேன், அதுக்கப்புறம் ப்ரெக்னியாக இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன்டி, அப்படியே வச்சு பண்ணி விட்ருவேன். நானே இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னால் சுத்தமாக முடியலடி. எனக்கு தெரியல எப்படி இருந்தேன்னு நீ இப்படி மாற்றிட்ட, ஆனால் நானே என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், புரியுதா? சடனாக இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. நீ பண்ணுறதே க்யூட்டாக இருக்குது, எனக்கு ஏதோ அது வேறு மாதிரி தோணுதுடி, அதான் உன்னை லைட்டாக அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, புரியுதா? நீ சீக்கிரம் வா சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே போயிடுறான். நீங்கள் ஏதோ சொல்ல வந்திருப்பீங்க, பட் அதை கூட அவன் கேட்காம அப்படியே போயிருப்பான். ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.